கேண்டீன்ல அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு பிடிக்கிற அளவுக்கு? சூப்பர்வைசர் வேலை. சூப்பர்வைசரா? காவியா, காலேஜ் கேண்டீன்ல வேலை பார்க்கறலாம் ஒன்றும் ஈஸி இல்ல. எப்பவும் பிஸியா நீ எங்கேஜ்டாவே இருப்ப. பாட்டி கடையில வேலை பார்க்கற மாதிரிலாம் ஈஸியா இருக்காது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் பண்றேன். சரி, இதை விட வேற நல்ல வேலை நான் வாங்கி தரேன். எனக்கு இப்போதைக்கு இந்த வேலையை விட எதுவும் பிடிக்கும்னு தோணல. நான் இதையே கொஞ்ச நாளைக்கு பாக்குறேன்ப்பா. ஓ, அப்ப இந்த வேலையை நீ பிடிச்சுதான் பண்ண போற? ஆமா. ஃபேண்டாஸ்டிக் காவியா. அப்ப இந்தா இதையும் நீயே சாப்பிடு. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா. ச்சே. ஹலோ. டேய் தீபக். அதான் வேலையை விட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்றீங்க? டேய் தீபக், உனக்கு வேலை போனதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? கொஞ்சம் சொல்றத கேளு. யாரு? அந்த உத்தம அக்கா சத்தியவதி இருக்காங்கல்ல, அவங்க தாண்டா மேல இடத்து வரைக்கும் பேசி உன்னை வேலையை விட்டு தூக்குனது. இதுல மேனேஜருக்கு உடன்பாடு இல்லதான், ஆனா வேற என்ன பண்றது? எல்லாம் நல்லதுக்கு தான்டா. என்னடா சொல்ற? சரி, விஷயத்த சொன்னதுக்கு தேங்க்ஸ்டா. நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். சரி, பாத்துக்கோ. அக்கா, நீங்க என்ன பண்ற? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இதை நான் சொன்னா நீ என் மேல கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியாது. அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்றவங்களுக்கு கெட்டதா நடக்கும்ன்றது கரெக்டா இருக்கு. யாருக்கு என்ன கெட்டது நடந்துச்சு? தீபக்கு தான். தீபக்கா? தீபக் என்னாச்சு? என்ன நடந்தது? உன்னை ஏமாத்தினார்ல, அதான் அவருக்கு இது தேவைதான். என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆனந்த். தீபக்கு வேலை போயிடுச்சு. வேலை போயிருச்சா? எப்போ? நேத்து தான். பேங்க் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. போலீஸ் கேஸ்னு போனதுனால உடனே இன்னொரு வேலை கிடைக்கிறது இம்பாசிபிள். எனக்கு ஏதாவது வேலை வேணும்னு ரொம்ப சீக்கிரம் உன்னை வந்து மீட் பண்ணுவாரு. என்ன? ஜஸ்ட் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனாரு. என்னவா? வேலை வேணுமாமா? இல்ல. அப்புறம் சாரி கேக்குறதுக்கு வந்தார். சாரியா? அதெல்லாம் கேட்கிற அளவுக்கு அந்த ஆளுக்கு மனசு இருக்கா என்ன? ஆனந்த், இவ்வளவு நடந்து விட்டு கொடுக்க மாட்டல்ல? சரி சொல்லு, என்னதான் சொன்னாரு? வந்து நடந்ததுக்கெல்லாம் சிச்சுவேஷன் தான் காரணம். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தார். அதான பார்த்தேன். அந்த ஆளாவது சாரி கேக்குறதாவது. சாரி கேட்காதது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. அவன் என் ஃபீலிங்ஸ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த ஆளு என்னைக்கும் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டாரு, இப்ப மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு? எனிவே, உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச வந்தாரு, அதுவே பெரிய விஷயம் நினைச்சுக்கோ. இல்லடா, அவர் என்ன பார்க்க வந்தது அவரை நியாயப்படுத்திக்கவும் அந்த காவியாவை பத்தி பேசவும் தான். என்ன பார்க்க வந்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை அவளை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. என்ன தாரா சொல்ற? அப்புறம் எதுக்கு உன்னை பார்க்க வந்தாரு? அவருக்கு ஏன் கஷ்டத்தை பத்தியோ, ஏன் பெயினை பத்தியோ, என் லாஸ் பத்தியோ எந்த கவலையும் இல்ல. ஏதோ காவியாக்கு தான் உலகத்திலே இல்லாத கஷ்டம் இருக்கா மாதிரியும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப உருகி உருகி பேசிட்டு இருந்தாரு. அதை கேட்டுட்டு நீ சும்மாவா இருந்த? பயங்கரமா கோவம் வந்தது. அவளை விட 1000 டைம்ஸ் வலியோடையும் வேதனையோடையும் நான் இங்க துடிச்சிட்டு இருக்கேன். கத்தி சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா சொல்லி மட்டும் என்ன ஆக போதா ஆனந்த்? அத நான் விட்டுட்டேன். அக்கா, அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுக்கா.
நீ பட்ட கஷ்டத்துல ஒரு 10% ஆவது அந்த தீபக்கும் காவியாவும் அனுபவிக்கணும். உன்னை மிஸ் பண்ணது எவ்வளவு பெரிய லாஸ்ன்னு அந்த ஆள் ரியலைஸ் பண்ணணும். அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா அவர் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம பேசிட்டு போறாரு. இன்னைக்கு புரியாம இருக்கலாம்க்கா, ஆனா சீக்கிரமா அவர் புரிஞ்சுப்பாரு. நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அம்மா, யாருக்கா அந்த காவியா? திடீர்னு இப்படி வந்து லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டா? உனக்கு அவளை தெரியுமா? தெரியும். அவளை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. அவளை லவ் பண்ணதை பத்தி கூட என்கிட்ட பேசியிருக்காரு. இன்னொருத்தைய லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ எதுக்கு அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட? அது அவ தீபக்கோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு சொன்னாரு. சோ தீபக்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சு அவசர அவசரமா நான் என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பிசினஸ் மாதிரியே லைஃபையும் நினைச்சிட்டேக்கா. நமக்கு வர வேண்டிய ஒரு டீல் காம்படிட்டருக்கு போயிடக்கூடாதுன்ற மாதிரி லைஃபையும் டீல் பண்ணிட்டியோன்னு தோணுதுக்கா. அதுக்கு முதல்ல நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம இனிமே என்ன பண்ணணுங்கிறத பத்தி தான் யோசிக்கணும். ஹலோ காவியா, நீ எங்க இருக்க? என்ன குரு, வேலை போயிடுச்சுன்னு சோகமா இருக்கீங்களா? இல்லடா, அப்புறம் வேற எதுக்கு இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க? காவியா ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு போயிருக்கா, அதான் கடுப்பா இருக்குடா. ஏன் குரு, வேலை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் வேலை இல்லாத டைம்ல ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா நல்ல விஷயம் தானே. அதுக்கு ஏன் டென்ஷனா இருக்கீங்க? டேய், இன்ஜினியரிங் படிக்கணும் தான்டா ஆசை கனவு எல்லாம். அவ எவ்வளவு மார்க் எடுத்திருக்கா தெரியுமா? அந்த மார்க்லாம் நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அவளோட கட் ஆஃப்க்குலாம் எல்லா காலேஜ்லயும் ஈஸியா சீட்டு கிடைக்கும்டா. அதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போகணும்னு சொல்றா. அதுவும் எங்க? ரேவதி படிக்க போற அதே காலேஜ்ல கேண்டீன்ல வேலை பார்க்கணுமா? டேய், அவ ஃப்ரெண்டு படிக்கிற காலேஜ்ல படிப்பு மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு கேண்டீன்ல வேலை பார்க்கறதுல எவ்வளவு கொடுமை தெரியுமா? புரியுது குரு, அது நீங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க வேணான்றாங்களே. இப்போ உங்களுக்கு வேலையும் போயிடுச்சு, நீங்க இப்ப நினைச்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கீங்க. அப்போ யார் என்னதான் பண்ண முடியும் குரு? டேய், எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ, என்கிட்ட நான் படிக்கணும்னு அவ ஹெல்ப் கேட்டான்னு வையேன், என் தலையை அடமான வச்சாதான் நான் படிக்க வைப்பேன்டா. அவங்க சொல்றது இருக்கட்டும் குரு, உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு காவியா கிட்ட சொன்னீங்களா? என்ன அமைதியா இருக்கீங்க? சொன்னீங்களா இல்லையா? இல்லடா குட்டி புலி, எனக்கு வேலை போனது உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா காவியாக்கு தெரியவே கூடாது. சீக்கிரமே நான் ஒரு வேலையை தேடி ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சதுன்னு வையேன், அடுத்த நிமிஷமே காவியா கிட்ட போய் மாசம் 30,000 நான் தரேன், நீ போய் படின்னு சொல்வேண்டா. குட்டி புலி, அது வரைக்கும் உன்னை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? புரியுது குரு. குரு, அங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. ஜோதி, உள்ள வா. ஏன் இங்கே நிக்கிற? உள்ள வா, உள்ள வா. ஏ வா ஜோதி, வா வா வா. எனக்கு தெரியும் உனக்கு என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் என்ன புரிஞ்சுப்ப, என்ன விட்டு கொடுக்க மாட்டேன் தெரியும் ஜோதி. போது, நிறுத்து தீபக். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் அம்மாக்கும் உன் மேல இருக்கிற கோவம் ஒன்னும் குறையல. நான் இங்க வந்தது அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், என்னை இவ்வளவு தூரம் பார்க்க வந்துட்டு ஏன்டி இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, நான் வந்தது காலேஜ் ஃபீஸ் கட்டணும். உன்னால கட்ட முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுட்டு போக தான் வந்தேன். ஜோதி, என்ன பேச்சு இதெல்லாம்? உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா வந்து கட்டுன்னு சொல்லு, இல்ல பணம் கொடுறன்னு உரிமையா கேளு. அதை விட்டுட்டு கட்டுவியா மாட்டியானா என்னடி அர்த்தம் இதெல்லாம்? நீ பழைய மாதிரி இல்லைன்னு அர்த்தம்.